மங்கூர் எனும் கிராமத்தில் 1956 பிறந்தவர் தான் மனோபாலா. இவர் பாலச்சந்தர் எனும் இயற்பெயர் கொண்டவர். இவர் 1970 இயக்குனராகும் கனவோடு சினிமா துறையில் பணியாற்ற தொடங்கினார். அதன் பிறகு நடிகர் கமலஹாசனுடன் பரிந்துரையில் இயக்குனர் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக இருந்தார். பாலச்சந்தர் மனோபாலாவாக மாறியது அப்போதுதான். இயக்குனர், தயாரிப்பாளர், நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் எனும் பன்முகம் கொண்டவர். தமிழில் 700க்கும் மேற்பட்ட படத்தில் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை வேடத்தில் நடிச்சிருக்காரு. 1982 மனோபாலா தனது முதல் படத்தை இயக்குனாங்க. கார்த்திக், சுபாஷினி நடிப்பில் வெளியான ஆகாய கங்கை சரிவர வரவேற்பை பெறவில்லை. அது அவங்களுக்கு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் 1985 இயக்கத்தில் வெளியான நான் உங்கள் ரசிகனும் தோல்வியை தழுவியது. இதனால் அவங்க கொஞ்சம் கூட மனம் தளர்ந்து போகலை. தனது 2 படமும் தோல்வியுற்றாலும் மனதளவில் தோல்வியை பெறவில்லை. 1985 மீண்டும் பிள்ளை நிலா என்ற திகில் படத்தை இயக்குனாங்க. அதுவே வணிக ரீதியான வெற்றியை தந்தது. அதன் பின்னர் ரஜினி நடிப்பில் ஊர்காவலன், சத்யராஜ் நடிப்பில் வெள்ள வேட்டி மைந்தன், சிவாஜியை வைத்து பாரம்பரியம், விஜயகாந்தை வைத்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என பல படங்களை இயக்கியிருக்கிறாரு. இன்று முன்னணி இயக்குனரான வினோத்தை அறிமுகப்படுத்தியது மனோபாலா தான். 2014 மனோபாலா தயாரிப்பில் வெளியான சதுரங்க வேட்டை மூலமாக தான் வினோத்தின் பயணம் தொடங்கியது திரையுலகத்திற்கு. குக் வித் கோமாளி உள்ளிட்ட பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இவரின் பங்களிப்பு உள்ளது. அவரின் மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. உங்களுக்கு மனோபாலாவை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு தெரிவிங்க. நன்றி.